சமணத்துக்கும் நமக்கும் என்னதாமா வித்தியாசம்? ஏமா இவ்வளோ எதிரிகளா இருந்திருக்கிறாங்க? கண்டு முட்டு கேட்டு முட்டு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு வச்சிருந்தாங்க சமணர்கள். விபூதி பூசின யாரையாவது பார்த்துட்டா கண்டு முட்டு, ஐயோ நான் விபூதி பூசினவங்களை பார்த்துட்டேனே பாவம்னு போய் குளத்துல போய் குளிப்பாங்களாம். நமச்சிவாயன்னு யாராவது சொன்னா அதுக்கு பேரு கேட்டு முட்டு, ஐயோ நான் இதை கேட்டுட்டேனே மறுபடியும் குளத்துல போய் குளிப்பாங்க. இந்த சமணத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன். நாம வீட்டுல தீபம் ஏற்றுவோம். நம்முடைய வழிபாட்டுல தீபம் ஏற்றுதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சடங்கு. ஆனா சமணர்கள் தீபம் ஏத்த மாட்டாங்க, விளக்கேற்ற மாட்டாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா விளக்கேற்றினா அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து இறந்து போகுன்றதுனால அவங்க விளக்கு ஏற்ற மாட்டாங்க. ஒண்ணு, அவங்க வழிபாட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்ன்றதுக்கு சொல்றேன். தீபம் ஏற்ற மாட்டாங்க. ரெண்டாவது, சமண சமயத்துல பெண்களுக்கு முக்தி கிடையாது. சமண சமயத்தில் பெண்களுக்கு முக்தி கிடையாது. இப்ப நீங்க ஒரு பொண்ணா பிறந்துட்டீங்க, சமண சமயத்துல இருக்கிறீங்கன்னா முக்தி கிடையாது. அப்ப எப்பதான் முக்தி கிடைக்கும்னா நீங்கள் இறந்த பிறகு அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து முக்தி அடையலாம். அடுத்த பிறவியிலும் பொண்ணா பிறந்துட்டா என்னமா பண்றது? மறுபடியும் பிறக்கணும். ஆனா சைவ சமயம் அப்படி அல்ல. முக்தியை கொடுக்கக்கூடிய இடத்தில் பெண்களை வைத்திருந்தது. முக்தியை கொடுக்கக்கூடிய இடத்தில் பெண்களை வைத்திருந்தது சைவ சமயம். மதுரைக்கு வரார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரார். இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேர் வராங்கன்றாங்க. ஆனா அந்த காலத்துல சொக்கநாதரை போய் பார்த்தது 2 பேர் தான். யாரும் அந்த கோவில் பக்கமே போக மாட்டாங்க. மதுரையில கோவிலுக்கு போன 2 பேரு, ஒருத்தர் மங்கையர்க்கரசியார், இன்னொருத்தர் குலச்சிறையார். இவங்க 2 பேர் தான் கோவிலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. வேற யாரும் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த மங்கையர்க்கரசியாரினுடைய அழைப்பை ஏற்று ஞானசம்பந்த பெருமான் வர்றார் மதுரைக்கு. அவர் சொல்றார், மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை. வளவன்னா சோழ மன்னன். எங்க நாடு சோழ நாடு. நான் திருச்சியில இருந்து வரேன். வளவன், கிள்ளி வளவன், அப்படி வளவன் வந்தாவே சோழ மன்னன். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டுக்கு திருமணமாகி வந்தவள். ஞானசம்பந்தர் பாடுறார். எடுத்த உடனே சொக்கநாதரை பாடல, எடுத்த உடனே மீனாட்சியை பாடல, ஒரு பெண்ணைத்தான் பாடினார். பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சைவ சமயத்துல. மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை, வரிவலை கைமடம் மாணி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ, பொங்கலல் உருவன் பூத நாயகனால் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. சொல்லும் போது முதல்ல யார சொன்னார்? மங்கையர்க்கரசியார் தான் சொன்னார். சேக்கிழார் சொல்றார், மங்கையர்க்கரசி எங்கள் தெய்வம்னு பாடுறார். மங்கையர்க்கரசியார் மட்டும் இல்லன்னா மதுரையில சைவம் தழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் சமண சமயத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. சமண சமயம் பக்கமாக திருநாவுக்கரசர் போயிட்டார். இப்ப சேக்கிழார் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்துக்கு போயிட்டார். இவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இப்படி தப்பு பண்றாரேன்னு சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொல்றார்? சைவ சமயத்துக்கு தொண்டு செய்த பிறந்த இவனை சமண சமயத்துக்கு போக விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறான் பாரு சிவபெருமான. சிவபெருமான திட்டுறார் சேக்கிழார். சேக்கிழார் திருநாவுக்கரசரை ஒண்ணுமே சொல்லல. இந்த சிவபெருமான் எப்படி விடலாம்? விட்டுருக்க கூடாதே. இவர் சமண சமயத்துக்கு போறார். பல பல வருடங்கள் அவர் சமண சமயத்துல தான் இருக்கிறார். திருநாவுக்கரசர் சிவபெருமானோடு ஐக்கியமாகும் போது அவருக்கு வயது 81 வயசு. ரொம்ப பிற்பகுதியில தான் அவர் சமயத்துக்கு வர. பல வருடங்கள் சமணத்திலேயே இருக்கிறார். அவர் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு காலம் வருகிறது. திருநாவுக்கரசருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சேக்கிழார் நாயன்மார்களின் வரலாறை எல்லாம் பாடினார்ல, ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் சொல்லும் போது அந்த ஊர் பேரை சொல்லுவார், இல்ல வேற ஏதாவது வார்த்தையை போடுவார். நம்முடைய நாவுக்கரசர் வரலாறை பாடுகிற போதுதான் நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வளர் தொண்டின் என்று தொடங்குகிறார். அவருடைய பேரை சொல்லி தொடங்குறது. திருநாவுக்கரசருக்கும் இன்னொன்னு மங்கையர்க்கரசியாருக்கு மட்டும்தான் சேக்கிழார் அதை பண்றார். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் போது நமச்சிவாயன்னு சொல்லுவோம், முருகான்னு சொல்லுவோம், பிள்ளையாரேன்னு சொல்லுவோம்.
இறைவனை வணங்கிவிட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணுவோம். திருநாவுக்கரசர் பேரே நமச்சிவாய என்று சொல்கிற அந்த பலனை கொடுக்கும் என்பது போல சேக்கலார் நாவுக்கரசர் பேரை சொல்லிதான் அவருடைய வரலாறை சொல்ல ஆரம்பி. சைவ சமயத்துக்குள்ள அவர் வரணும். அதற்கான காலம் வருகிறது. தீராத வயிற்று வலி. நம்ம மேல இருக்கும்போது கூட அந்த பாட்டு யாரோ பேசிட்டு இருந்தாங்க. கூற்றாயினவாறு விளக்ககளிர் பாடல் பேசிட்டு இருந்தீங்க. நல்ல வயிறு வலி தாங்க முடியல, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, சரியாகல. இப்போ திலகவதியாருக்கு தம்பி மேல கொஞ்சம் வருத்தம். தம்பி இப்படி சமண சமயத்துல இருக்கிறானே அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா அந்த மாதிரி தம்பி வயிறு வலியில துடிக்கிறாரு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, நீங்க வாங்க. உடனே பதறிட்டு ஓடணும்ல, ஐயோ தம்பி வயிறு வலிக்குதா அப்படின்னு. அவனை இங்க வர சொல்லுங்க. நான் வரமாட்டேன், அந்த பக்கமே வரமாட்டேன், கண்டு முட்டு கேட்டு முட்டு கூட்டம் பக்கம் நான் வரமாட்டேன், அவனை இங்க வர சொல். திருநாவுக்கரசர் வருகிற போது இப்பவும் அவர் மருள் நீக்கியார் தான், மருள் நீக்கியாராக வருகிறார். திலகவதியார் விபூதியை எடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அவருக்கு கொடுக்கிறார். பெண்கள் சொல்லுவாங்கல்ல, அம்மா பெண்கள் தீட்சை வாங்கலாமா, என்கிட்ட கேட்பாங்க, அம்மா பெண்கள் தீட்சை வாங்கலாமா, பெண்கள் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, தீட்சை கொடுக்கிற இடத்திலேயே பெண்களை நம்முடைய சமயம் வைத்திருந்தது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். திலகவதியார் அந்த திருநீரை எடுத்து கொடுக்கிறார். அதை திருநாவுக்கரசர் சுவாமிகள் பெற்றுக்கொண்டு அந்த கோவிலை வலம் வருகிறார். ரொம்ப வயிறு வலி. அப்பதான் அவர் பாடுறார், கூற்றாயினவாறு விளக்ககளிர். கூற்றுவன் அப்படின்னா யமன். ஏன் அவனுக்கு கூற்றுவன் பேருனா, உயிர் தனியா உடம்பு தனியா இரண்டு கூறாக பிரிக்கிறவன். கூற்றாயினவாறு யமன் வந்த மாதிரி எனக்கு வலிக்குது, இந்த வலியை நீங்க போக்கலையே. இந்த பாட்டுல என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? முதல்ல மரியாதையா பேசுறார், நல்ல கவனிங்க. திருநாவுக்கரசர் சிவபெருமான் கிட்ட தானே பாடுறார், விண்ணப்பம் வைக்கிறார். தொடங்கும் போது இப்ப நீங்க யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போகும்போது இல்ல முதல் முறையா ஒருத்தவங்க அறிமுகமாகும் போது எடுத்தோன்னா வா போன்லாம் நம்ம பேச மாட்டோம். நீ என்ன வேலை செய்யற இப்படியா கேட்போம். வாங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் நட்பானதுக்கு அப்புறம் வா போன்னு பேசுவோம், அது இயல்பு. மொதவர் என்ன சொல்றார், கூற்றாயினவாறு விளக்ககளீர், மரியாதையா பேசிட்டார். கொடுமை பல செய்த நான் அறியேன், அடுத்த வரியே ஏற்றாய். அடுத்த வரியில சிவபெருமான் கிட்ட உரிமையை எடுத்துக்கிட்டார். மொத வரியில நீர் அப்படின்னு பேசினாரா, வாங்க போங்கன்னு பேசுற மாதிரி மரியாதை நீர்னு பேசினவர். அடுத்த வரியிலேயே இரண்டாவது வரியிலேயே ஏற்றீர்னு சொல்லல, ஏற்றாய். அவ்வளவு உரிமையை சிவபெருமான் கிட்ட எடுத்துட்டு பாடுறார். இன்னைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கெல்லாம் இந்த பாடலை சொல்லணும். நம்முடைய தேவார பதிகங்கள், திருமணம் ஆகிறதுக்கு பதிகம் இருக்கு, நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு பதிகம் இருக்கு. இடரினும் தளரினும் பதிகம் சொன்னா வாழ்க்கையில வறுமைன்றதே இருக்காது. நான் 2006, 7, 8 அந்த காலகட்டங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, இந்த பட்டன் போன் தான் வச்சிருப்போம். நான் சொற்பொழிவுல சொல்வேன், இடரினும் தளரினும் சொல்லுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்ப எல்லாரும் மேடைக்கு வந்துருவாங்க. நான் பேசி முடிச்சேன், அம்மா எங்களுக்கு எழுதி கொடுங்கம்மா. எத்தனையோ பல நூறு பேருக்கு என் கையால இடரினும் தளரினும் பதிவு நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னா ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிடுவேன். நம்மளால எத்தனை பேருக்கு எழுதி தரதுன்னு ஒரு 100 ஜெராக்ஸ் போட்டு ஊர் தலைவர்கிட்ட கொடுத்து இடரினும் தளரினும் பதிகம் மக்கள் கிட்ட கொடுங்கன்னு. இப்ப கூகுள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கும் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்ற மக்களையில் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுரை எனனே. ஒரு ஊர்ல இத சொல்லிட்டு நம்பிக்கையோட இத சொல்லுங்க, கண்டிப்பா பணம் வரும், நம்பிக்கை முக்கியம் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரு அம்மா என் பேச்சை பாராட்டி 50 ரூபாய் கொடுத்தாங்க. மேடைக்கு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. என்னம்மா கொடுத்தாங்க பார்த்தா 50 ரூபாய். பாத்தீங்களா, இடரினும் தளரினும் சொன்னா பணம் கிடைக்கும்னு சொன்ன, இந்த மேடையே சாட்சி பாருங்க அப்படின்னு. நம்முடைய பதிகங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, ஒன்னொன்னும் மந்திரம். கூட்டாயினவாறு பதிகம் சொன்னா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக நீ. திருவாளன் திருநீரு என்று திலகவதியார் கொடுத்த அந்த திருநீரை திருநாவுக்கரசர் பெற்றுக்கொண்டு மீண்டும் சைவ சமயத்திற்கு வருகிறார்.